World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக கிரக சேர்க்கைகளுக்கு எந்த மாதிரியான கிரக சேர்க்கை எப்படி வேலை செய்யும், அந்த கிரக சேர்க்கைகளுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு பிருகுநந்தி நாடி முறையில் எங்கிட்ட படித்து அதன் மூலிமா இன்றைக்கி ஜோதிடம் பலன் சொல்லிக் கொள்கின்ற என்னுடைய மாணவி சர்வேஸ்வரி அவர்கள் உங்களிடம் உரையாட இருக்கிறார்கள். அவருடைய உரையை அனைவரும் அமைதியாக கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக என்னுடைய குருநாதர் இலவச கருத்தரங்கம் நடத்தியிருக்காரு. இதுக்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஞானிகளுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்து எனது குருநாதர் மணிகண்டன் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இப்போ நான் என்ன தலைப்பில் பேச வந்திருக்கேங்கன்னா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாத ஒன்றும் இல்லை. ஐயா உனக்கு தெரிஞ்சது பேசுமா அப்படின்னு சொன்னார். அதனால் சரிங்கயா பேசுகிறேங்கயான்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா, முதல்ல கிரகங்களோட நம்ம காரகத்துவம் குணம் எல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன். இதை ரெண்டு லைன் சொல்லிவிட்டு அந்த சேர்க்கைக்கும் ஒவ்வொரு கிரகம், அதாவது போய் பிருகுநந்தி நாடிப்படி பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் ஒரு தொட்டால் அதனோட பலன் என்ன, சேர்க்கை என்ன சொல்லிவிட்டு கடைசியாக இந்த கிரகம், அதாவது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் அதனோட பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 12 பாவகத்தில் எந்த கிரகம் எங்கே சேர்ந்துருந்தாலும் இந்த பரிகாரம் நம்மளுக்கு பலிக்கும். அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக அதை சொல்லிடுறேன். இப்போ அந்த கிரக சேர்க்கைகள் பலன்கள் சொல்கிறேன். முதல்ல சூரியனோட காரகம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதான். சூரியனாவே என்ன சொல்கிறோம், கோபம், வீரம், ஆன்மா, அரசாங்கம், அரசியல் அமைப்பு, புகழ், கீர்த்தி, வெற்றி, இதெல்லாமே சூரியன் சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா தாய், மாமியார், மனம், நீர் சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருள், ஹோட்டல், நல்ல மனம், கலை, ரசனை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரன் சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரன், பெண் ஜாதத்தில் கணவன், இடம், அப்புறம் கோபம், ரத்தம், போர் வீரர், அதாவது இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்னாவே இங்கே நமக்கு புதனோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கெல்லாம் வர முடியும். இந்த இடத்துல பேசுகிறோன்னா அதுக்கு அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம பேசவும் முடியும். அதில் பார்த்திங்கன்னா கல்வி, அறிவு, குருநாதர், பேச்சு திறமை, எழுத்து, கணிதம், பத்திரப்பதிவு. ஒருத்தருக்கு புதன் கெட்டு போயிருந்தால் பத்திரப்பதிவு பண்ணோம்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அந்த இடத்தால நம்மளுக்கு பிரச்சனை வரும். இதில் புதனுடைய காரகம் இதெல்லாம் தாய் மாமன், நண்பர், இதெல்லாம் புதன். அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோட கடாட்சம் இருந்தால் தான் நம்ம குருவை மதிக்கணும். மதித்தா மட்டும்தான் இந்த துறையில் சிறந்து விளங்க முடியும். அப்புறம் அதுக்கு குருவோட காரகம் என்னென்னா தேவகுரு, வேதம், ஞானம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஆசிரியர், தெய்வம், பக்தி, இதெல்லாமே குருவோட காரகத்தோடு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன்னாவே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஜோதிடர்களுக்கு மனைவி, அப்புறம் முதல் பெண் குழந்தை, காதல், நடனம், நாட்டியம், சினிமா நடிகர், ஆக்டிங், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரனோட காரகத்துவத்தில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சனினாவே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது மூத்த சகோதரன், தொழில், ஆயில், மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஊனமுற்றோர், அப்புறம் எண்ணெய் தொழிற்சாலை, கீழ்நிலை தொழிற்சாலை, இதெல்லாமே நம்ம சனியோட காரகத்துவத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ராகுனாவே பிரம்மாண்டம், அப்பா வழி, தாத்தா பாட்டி, அப்புறம் போதைப் பொருள், காமம், காதல், இதெல்லாமே ராகுவோட காரகத்தில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கேதுக்கு பார்த்திங்கன்னா தாய் வழி, தாத்தா பாட்டி, நரம்பு, மூலிகை, மோட்சம், காளியானோட குறுகியான பாதை, மாடிப்படி, கயிறு, விரக்தி, சந்நியாசம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கேதுவோட காரகத்தோடு வரும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, சூரியன் சந்திரனை போய் தொட்டா, அதாவது இணைவு தொடுறது, இதெல்லாமே சொல்கிறோம். அதாவது சூரியன் போய் சந்திரனை தொட்டா, இப்போ எப்படி சூரியன் போய் சந்திரன் தொடும்போது எப்படி இருக்குன்னா, தாயோட மனநிலை எப்படி இருப்பாங்கன்னா, தாய் அதிகாரம் படைச்சிங்களா இருப்பாங்க, நிர்வாக திறமை இருக்கும், அவங்களுக்கு அரசாங்க தொடர்பு இருக்கும், பேச்சில் அதிகாரமாக தான் பேசுவாங்க, அப்புறம் நேர்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை, இப்போ இவங்க சூரியன் செவ்வாய் இணைவு எப்படி இருக்குன்னா, இவங்க அதிகமாக கோவப்படுவாங்க, அரசு துறையில் இருப்பாங்க, அதாவது வேகம் அதிகமாக இருக்கும், இராணுவத்துறை, IPS அதிகாரி, இந்த மாதிரி துறையில் அரசியல் இதிலெல்லாம் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குங்க பார்த்திங்கன்னா. அடுத்தது சூரியன் புதன் சேர்ந்துட்டாலே என்ன புத்திசாலித்தனம், அரசியல் ஆலோசனை, அதாவது சூரியன் புதன் சேர்ந்தவங்களை பார்த்திங்கன்னா அரசியல் நடத்துகிறோம், அவங்களோட வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரூட் இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க.
திறமசாலியாக இருப்பாங்க. அரசியல் சகுனின்னு கூட சொல்லலாம். ஒரு இதில் இருக்கிற என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா நம்மளுக்கு தெளிவுபடி சொல்லுவாங்க. அரசியல்வாதி தெரியலனா கூட வச்சிருக்கலாம், அறிவாளியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரினா புதன் சூரியன் சேர்ந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் குரு இனவு பார்த்திங்கன்னா பேராசிரியர், அரசியல் ஞானம், மத குரு, உயர் கல்வி, ஒழுக்கத்தை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. இவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கினா திருந்தாதவங்களும் திருந்திடுவாங்க. அடுத்தது சூரியன் சுக்கிரன் இணைவு எப்படி இருக்குன்னா, மனைவி பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருப்பாங்க. மனைவியோட அதிகாரம் தான் அங்கே செல்லும். மனைவியோ அதாவது அரசியலில் இருந்தால் மனைவி இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இணைவு பார்த்திங்கன்னா மனைவி அரசியல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டாக இருந்தால் சக்ஸஸாக இது இருக்கும், செல்வாக்கு உயரும் அவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி இணைவு இருந்தாவே என்னன்னா, அப்பா மகன் உறவு எப்படி நம்ம என்னதான் இது பண்ண இருந்தால் கூட அந்த இடத்துல கொஞ்சமாவது பிரிவினை இருக்கும். கண்டிப்பாக பிரிவினை இருக்கும். இல்லைன்னா பிரிஞ்சு போய் வெளிநாட்டிலே தங்கி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்து தந்தைக்கு தொழில் பிரச்சனை கண்டிப்பாக கோச்சார் ரீதியாக சூரியன் சனியை பார்த்தாலோ சனியை சூரியன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனையும் அப்பாவுக்கு நோய் நொடி பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடிமை தொழில் செய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ராகு இணைவு எப்படின்னாவே அரசியல்வாதிகளோட பகைச்சிட்டா சண்டை தான். சூரியன் ராகு இணைவு இருக்குங்க பார்த்திங்கன்னா அரசியலில் இருப்பாங்க, பிரிவாங்க, மாறுவாங்க, போவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதே சமயம் ஒரு காரியம் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, அரசியல் பிரச்சனை ஏற்படும். அப்பா பார்த்திங்கன்னா போதைப் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருப்பாங்க. அப்பா பேராசை கொண்டவங்களாம் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் கேது இணைவு எப்படி இருப்பாங்கன்னா, அப்பா கண்டிப்பாக சூரியன் கேது இணைவு இருக்கும் வீட்டில் அப்பா காய் வெட்டி கட்டியிருப்பாங்க. அதாவது ஆன்மீக எண்ணம் இருக்கும், ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. குடும்பம் இல்லை வரைக்கும் பட்டுட்டு எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சாமியாராக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இணைவு இருக்கு, நீங்களே செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் இணைவு. சந்திரன் போய் சூரியனை தொட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா அம்மா சந்திரன் சூரியன் இணைவு இருந்தாலும் தொட்டாலுமே அப்பா அம்மா ஒற்றுமையாக இருப்பாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களோட பிறப்பு பார்த்திங்கன்னா அமாவாசை சார்ந்ததாக இருக்கும். அடுத்தது சந்திரன் செவ்வாய் இணைவு எப்படின்னா, அம்மா முன்கோபமாக இருப்பாங்க. அம்மா மூலிமா சொத்து இடம் கிடைக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்குங்க பார்த்திங்கன்னா அம்மா மூலிமா இடம் கிடைக்கும். அம்மா அரசு துறையில் இருக்க வாய்ப்பு. தாய் ரொம்ப இளைய சகோதரர், அதாவது அவங்க ஜாதகரை விட தன்னுடைய தம்பி மேலே பாசமாக இருப்பாங்க. அடுத்தது சந்திரன் புதன் சேர்ந்துட்டாலே கலைநயம், அதாவது நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, பேசுகிறது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரு பர்சன்னா சந்திரன் புதன் தான். கற்பனைவாதி, அதாவது பெண் நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் குரு சேர்ந்தாலும் குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அறிவு கூறுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இணைவு பார்த்திங்கன்னா உயர்ந்த ஆடை, சொகுசு வாழ்க்கை வாழணும்னு இவங்களுக்கு எப்பயுமே இருக்குது. சாதாரணமாகவே சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துட்டாவே அவங்களுக்கு நம்ம அதாவது ஏழையாக இருந்தால் கூட ரிச்சாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக போடணும் அப்படிங்கிற தன்மை தானாகவே இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான பெண் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும், ராயல்ட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சேர்ந்துட்டால் என்ன புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு புணர்ப்பு தோஷம் இருந்தாலே நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு தடை ஏற்பட்டு தான் ஒரு விஷயம் நடக்கும். தடை ஏற்படாமல் எந்த விஷயமே அவங்களுக்கு நடக்காது. எளிமையாக இருப்பாங்க, சிக்கனமாக இருக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு இணைவு பார்த்திங்கன்னா தாய் ரொம்ப பேராசையாக இருப்பாங்க. ஜாதகருக்கு தாய் பாசம் அவ்வளோக்கு கிடைக்காது. திருட்டு புத்தி, அதாவது சந்திரன் ராகு சேர்ந்தவங்க மனநிலை பார்த்திங்கன்னா திருடங்களுக்கெல்லாம் இந்த சேர்க்க தான் இருக்கும். எப்படி கிரிமினலாக திருடுறது அப்படிங்கிறது அவங்க நல்லா பிளான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் கேது இருக்கிறவங்க எப்படின்னா, அதாவது விரக்தியாக பேசுவாங்க. இவங்க வீட்டில் பேசி நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, தான் கடவுள் அப்படின்னு பேசிக்குவாங்க. சாமி என்ன அப்படிங்கிறத இவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. மனநிலேருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது இணைவுக்கும் தான். அடுத்தது செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கிறவங்க, அதாவது அரசாங்கம் இந்த மாதிரி, அதாவது ரெண்டில் எந்த கிரகமும் ஒன்று உச்சமோ ஆட்சியோ பெற்று சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அரசியல் துறையில் போயே ஆகணும், அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டே இருப்பாங்க. இவங்களாம் அவங்களோட உடம்பு எப்பயுமே அதிக உஷ்ணமாக இருப்பாங்க. வெப்பத்தால், அதாவது உடம்பு அந்த வெப்ப சம்மந்தப்பட்ட நோய் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது செவ்வாய் சந்திரன் நினைவு என்னென்னா, அதாவது அவங்களோட நம்ம ஜாதகரில் அவங்க ஒரு தம்பி அடிக்கடி வெளியில் பயணம் போகிறது, தம்பி பேரில் சொத்து வாங்குறது, இதெல்லாமே அதிகமாக நடக்கும். செவ்வாய் சந்திரன் முதல்ல அவங்க தம்பிக்கு இடம் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் இடமாற்றம். பார்த்தா அவன் அடிக்கடி தம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க. தம்பி பேச்சு தான் அதிகமாக ஓடும்.
அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் இணைவு. செவ்வாய் புதன் இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இளைய சகோதரன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஜாதகருக்கு வந்து மாமன் உறவு சரிப்பட்டு வராது. ஜாதகர் பேரில் இடம் அவ்வளோ சீக்கிரம் இடம் உண்டு. கண்டிப்பாக வந்து செவ்வாய் புதன் சேர்ந்தவங்களுக்கு அவங்க பேரில் ஒரு நிலமாவது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இணைவு எப்படி இருக்குன்னா, குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இவங்க வாங்குகிற லேண்டு பார்த்திங்கன்னா நல்லா மதிப்புடையதாக இருக்கும். செவ்வாய் குரு சேர்ந்தவங்களோட இது பார்த்திங்கன்னா லேட்டாக வாங்கினாலும் சரி, எப்போ வாங்கினாலும் சரி, அவங்க பேரில் வாங்குகிற நிலம் வந்து நல்ல மதிப்புடையதாக இருக்கும். அடுத்தது அதாவது இவங்களோட தம்பி பார்த்திங்கன்னா பணத்தை மீதே மோகம் அதிகமாக இருக்குது. இவருடைய தம்பி இருந்தாங்கன்னா பணம் அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாவே இவங்களுக்கு அதாவது இளம் வயதிலேயே திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் தானாக வந்துடும். அதிகமாக உணர்ச்சி தூண்டக்கூடிய எண்ணம். அதாவது செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் இருந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மனைவி அதாவது இவங்களோட பொண்டாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. அடுத்தது செவ்வாய் சனி இணைவு. ஒரு பெண் ஜாதத்தில் வந்து செவ்வாய் சனி இணைவு ஏற்பட்டாலே நார்மலாகவே அது அந்த செவ்வாய் சனியை தொட்டாலும் தொடாட்டி இணைஞ்சு இருந்துட்டாலே கட்டத்தில் நமக்கு என்னென்னா தானாகவே திருமண தடையான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் டிவோர்ஸ் ஆகிறது, நிம்மதியற்ற திருமண வாழ்க்கை, இதெல்லாமே பெண் ஜாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த பிரச்சனை, அண்ணங்கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். பெண்களுக்கு அதிக பாதிப்பு கொடுக்கும். அடுத்து செவ்வாய் ராகு இருந்தாலும் இதே பெண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா திருமண தடை கண்டிப்பாக ஏற்படுது. செவ்வாய் ராகு இருக்குதுன்னா அதனோட அவங்களோட தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப பேராசை பிடிச்சிங்களாவும் இருப்பாங்க. செவ்வாய் சனி ராகு சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாந்திரிகம் எளிதாக கைகூடும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. அதுலேயும் போய் மாந்திரிகம் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு செட் ஆகும். அடுத்தது செவ்வாய் கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதுவும் வந்து திருமண தடை, வீடு கட்டுறது பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் செவ்வாய் கேது உண்டு பண்ணும். அதே சமயத்தில் ஆன்மீக எண்ணமும் நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது இளைய சகோதரனுக்கு ஆன்மீக எண்ணத்தை கொடுக்கும். பெண் ஜாதத்தில் திருமண தடை, வீடு கட்டுறது தடை, இது எல்லாமே உண்டு. அடுத்தது புதன் சூரியன் இணைவு எப்படி இருக்குன்னா, புதன் சூரியன் இணைஞ்சாலே புதன் வந்து ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் ஆதித்ய யோகம் வேலை செய்யணும்னா எல்லா கட்டத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை செய்யாது. புதனோ அதில் சூரியனோ யாரோ ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வந்து புதன் ஆதித்ய யோகம் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது என்னென்னா தந்தை நல்லா வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார், புத்திசாலியாக இருப்பார், இல்லை கலகலப்பாக இருப்பாங்க. இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் இணைவு பார்த்திங்கன்னா தாய் புத்திசாலி, கலகலப்பாக இருப்பாங்க. வியாபார திறமை அதிகமாக இருக்குது. தாயிட்டிருந்து நம்ம நிலம் வந்து கற்றுக்கணும். அதாவது புதன் சந்திரன் இருக்கிறவங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ படிக்கிறோம்னா நம்ம அம்மாட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு கேட்டாங்கன்னா அந்த இது சக்ஸஸாக அவங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இணைவு அதே மாதிரி தான். என்னென்னா புதன் செவ்வாய் கண்டிப்பாக இணைந்தால் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா புதன் கூட புதன் சாரம் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக என் பேரில் ஒரு இடம் இருக்குது. இத்தனை வருஷமாக இல்லை, அந்த திசா புத்தி காலங்களில் அந்த இடம் வந்து தானாக வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பேர் கரையமேச்சு. அதே போல் புதன் செவ்வாய் யார் ஜாதத்தில் நம்மளுக்கு இடம் இல்லை, வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி திடீர்னு அவங்க இந்த புதன் செவ்வாய் இணைவு இருக்குங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா அந்த இடத்த வாங்குறது விற்கிறது இதெல்லாம் நல்லா சக்ஸஸாக கொடுக்கும். அடுத்தது புதன் குரு இணைவுனாவே எங்கள் குருநாதர் தான் சொல்லணும். அவருக்கு தான் குருவோ புதனோ சாரம் வாங்கியிருக்கு. அதனால தான் பேராசிரியராக இருக்கிறாரு, எங்களெல்லாம் வழி நடத்துகிறாரு. புதன் குருவுக்கு நல்ல ஒழுக்கமாகவும் தெய்வ பக்தி இருக்கிறதாகவும் எக்ஸாம்பிள் எங்கள் சார் தான், வேறு யாருமே எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது புதன் சுக்கிரன் இணைவினாவே அதாவது யார் ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லவ் 2 லவ் வந்து தீரும். அதில் லவ் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. புதன் சுக்கிரன் நீங்கள் என்னத்தான் போய் கேட்டு லவ் பண்ணலன்னு சொன்னாலும் அவங்க பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வரும். காதல் கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் வீடு வாகனம் வண்டி இது எல்லாமே யோகம் அவங்களுக்கு உண்டு. அவங்களோட மனைவி அழகாகவும் புத்திசாலியாக இருப்பாங்க. லவ் மேரேஜ் கன்ஃபார்ம். அடுத்தது புதன் சனி இணைஞ்சிருக்கு. எப்படின்னா தொழிலை எப்படி டெக்னிக்காக மூவ் பண்ணுறது, எந்த இதில் கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த புதன் சனி இணைவு பெற்றவங்களுக்கு அந்த இது இருக்குது. அவங்களுக்கு அந்த தொழில் நுணுக்கமெல்லாம் நல்லா தெரியும். அதனால் தொழில் மேலே பற்று அதிகமாக இருக்கும், நல்லா யோசித்து செயல்படுவாங்க. அடுத்தது புதன் ராகு இணைவு எப்படி இருக்குங்கன்னா, அவங்க கிரிமினலான மைண்டு, சாஃப்ட்வேர் லைனு ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் பார்த்திங்கன்னா புதன் ராகு இணைவு இருக்குங்களா, வெளிநாட்டில் வெளியூரில் வேலை செய்யறதுக்கெலாம் நல்லா கரெக்டாக செட் ஆகும். புதன் ராகு இணைவு இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்களா, எங்கள் பசங்க இங்கே படிக்க போகலான்றாங்க, எதை படிக்க வைக்கலாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி இணைவு இருந்து எடுத்து நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா புதன் கேது அப்போ இருக்குவங்க என்னென்னா அவங்க பேசுகிறது என்ன அதாவது என்ன பைத்தியக்காரனாட்ட தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. பேசுகிறது அதிபுத்திசாலி தான். அவங்க முன்னாடி நம்ம எதுவுமே பேச முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அதாவது விரக்தி மனப்பான்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா
குரு சூரியன் இணைவு எப்படின்னா அப்பா ஒழுக்கமாக இருப்பாங்க, ஆன்மீக ஈடுபாடு, அரசியல் ஞானம், நல்ல செல்வந்தர், காசு பணம் விரும்பி இதெல்லாமே வந்து சூரியன் குரு இருந்தால் அப்பாவோட வழி, குரு அப்பாவோட தொழில் இதெல்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு தானாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் இருந்தாவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு குழப்பம் இருக்குது, எதை செய்யலாம் என்ன பண்ணலாங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே குரு சந்திரன் 6-8லேருந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க. அந்த 6-8 வந்தால் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், காசு தங்காது, அதை சம்பாதிக்கிற காசு வந்து நம்மளுக்கு தங்காதுன்னு சொல்லுவாங்க. அதுவே கேந்திரத்தில் இருந்தால் ஓகே நல்லது நடக்கும். அடுத்தது குரு செவ்வாய் இணைவு பார்த்திங்கன்னா அரசு துறையில் விருப்பம் இருக்கும், ஞானி அவங்க மத குரு இது மாதிரி, அதாவது நல்ல உடல் அமைப்பு, பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க பார்த்திங்களா, போர் வீரர் இவங்களாம் பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. வேலை செய்கிறத விட ஒரு தலைவராக இருந்து அட்வைஸ் கொடுப்பாங்க பெரிய பெரிய துறைக்கு அதிகாரிங்களுக்கு, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அமையும். அப்புறம் குரு புதன் இணைஞ்சிட்டாலே நம்மளாம் ஜோதிடர், பெரிய ஆசிரியர், பேராசிரியர் எல்லாமே குரு புதன் தான். அடுத்தது குரு சுக்கிரன் நினச்சிட்டாவே பணக்கார வாழ்க்கை தான். அது எப்படி இருந்தாலும் தன் டைமில் வந்து என்ன செய்யணும், நம்மளை ஓரளவுக்கு கீழ்நிலையில் இருந்தால் கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். சொகுசு வாழ்க்கையில் கொண்டு போய் நிற்கும். மனைவி பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் எல்லாமே அவங்களுக்கு வந்து லேட்டானாலும் கிடைக்கும். அதாவது எப்பயுமே லைஃப்பில் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்தது குரு சனி இருக்கிறவங்க குரு போய் சனியை தொல்லான சனி வந்து குருவை தொடக்கூடாது, அப்படி தொட்டால் தொழில் முடக்கம்னு சொல்லுவாங்க. தொழில் அதிக வளர்ச்சி இந்த மாதிரி குரு சனி இருக்கு. என்ன பண்ணால் அறநிலைத்துறை இப்போ தான் நம்ம கவர்மெண்டில் இதில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அறநிலைத்துறை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் போய் செய்யலாம். அர்ச்சகர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜோதிடம் சூப்பராக வரும். இதெல்லாம் நிறைய வேலை நம்ம செஞ்சுக்கலாம் குரு சனி இருக்கிறவங்க. அடுத்தது குரு ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குரு ராகு இருந்தாலே முதல்ல நம்மளுக்கு என்னென்னா சுபாவதி தடைப்படுத்தும், கல்யாணம் தடைப்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்தும். அது இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுக்கு இது போயிட்டோம்னா வேற கேஸ்ட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த இது வந்து நமக்கு செட் ஆயிரும். நம்ம இதை பண்ணுறதோட அதர் இது மேலே போயிட்டோம்னா அந்த இதில் கால்குலேஷன் சரியாக வந்துடும், நம்மளுக்கு செட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு கேது பார்த்திங்கன்னா நிரந்தர கடனாளின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கோடீஸ்வரனா இருந்தாலும் கடனோடு இருப்பாங்க, அதுதான் குரு கேது இணைவுன்னு சொல்கிறது. அப்புறம் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நல்ல அட்வைஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. குழந்தை தடை, திருமண தடை இது எல்லாம் இவங்க வந்து என்ன செய்யணும்னா வட்டிக்கு பணம் தரக்கூடாது. குரு கேது இருக்கிறவங்க போய் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கலான்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. அடுத்தது சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்குங்க. பார்த்திங்கன்னா கண்ணில் கண்டிப்பாக பிரச்சனை வரும், உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு விந்து குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு வந்து சுக்கிரன் சூரியனை மனைவி அதிகார படைச்சவங்களாக இருப்பாங்க. மனைவி அரசு வேலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுக்கிரன் சந்திரன் அதாவது சுக்கிரன் சந்திரன் ஒரு ஜாத்தில் ஒரு ஆண் ஜாத்தில் சேர்ந்திருந்தாலே பார்த்திங்கன்னா அதிக பெண் நண்பர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. அதாவது சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. நடிகை இவங்களாம் ஜாதகம் சுக்கிரன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று சேர்ந்துருந்தாலே அந்த மாதிரி அமைப்பு நல்லா அழகான திறமையாக உடல்வாகு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கலா ரசனை இருக்கும், இதெல்லாமே அதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் இணைவு யார் ஜாதகம்னா நீங்கள் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ண அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா இருந்தால் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, இல்லைன்னா 2வது கல்யாணத்துக்கு நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க. கேட்டிங்கன்னா ஆமாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மக்கிட்டே சொல்லுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்குங்க பார்த்திங்கன்னா. அடுத்தது சுக்கிரன் புதன் அதை தான் காதல், காமம், காதல், திருமணம், சொகுசு வாழ்க்கை என்றைக்குமே நம்ம இளமையாக இருக்க மாதிரி வச்சுக்குவாங்க. சுக்கிரன் புதன் இணைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம இளமையாக இருக்கோம், அழகாக இருக்கிற மனநிலையிலேயே இருப்பாங்க சுக்கிரன் புதன் வந்துட்டாலே. அடுத்தது சுக்கிரன் குரு இணைவு எப்படி இருக்குன்னா மனைவி வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும், ஒழுக்கமான பொண்ணாக இருப்பாங்க. வீட்டுக்காரை விட அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். நல்ல பொண்ணு, பணம் இது மேலேயெல்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு ஈர்ப்பு. இதுக்கு வண்டி வாகன யோகம் இது எல்லாமே உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சனி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிக்கனவாதி, அதாவது சிக்கனமாக இருப்பாங்க, ஆடம்பர பொருள்கள் மேலே விரும்ப மாட்டாங்க. அதாவது சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாவே பழைய வண்டி பழைய வீடு வாங்கினாங்களா அவங்களுக்கு செட் ஆகும். பழைய வீடு பழைய வண்டி இதெல்லாம் அரசு வேலை செய்வாங்க. அடுத்தது சுக்கிரன் ராகு மழை அதை வருது.
சுக்கிரன் ராகு இணைவு பார்த்திங்கன்னா அதாவது மனைவி ரொம்ப பேராசை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது ஜென்ஸ் பார்த்திங்கன்னா பெண் மோகம் அதிகமாக இருக்கும், பெண்கள் மோகம் அதிகமாக இருக்கும். அதாவது வசதியான வாழ்க்கை, வீடு, வண்டி எல்லாமே பெருசாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதாவது காதல் மோகத்துக்கு மேலே அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அடுத்தது சுக்கிரன் கேது பார்த்திங்கன்னா மனைவி விரக்தி, அதாவது தன்னுடைய பெட்ரூம் சுகம்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது. பெட்ரூம் சுகம் இருக்காது. பணம், காசு, வண்டி வாகனம் இது எல்லாமே அவங்களுக்கு தடையாகவும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். அடுத்தது சனி சூரியன் இணைவு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தந்தை மகன் உறவு சண்டையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும். அரசு துறை வேலையில் போனீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கும். கீழ்நிலை தொழிலாளர்கள்ட்ட அதாவது நம்ம விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதிகாரம் செலுத்தினா நம்மளை கீழே இருக்கிறவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். தொழில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி இருந்தாவே புணர்ப்பு தோஷம், காரிய தடை, மனசு குழப்பமாக இருக்குது, தொழில் ரீதியான பிரச்சனை, தொழிலுக்காக அடிக்கடி வெளியில் பயணம் அடிக்கடி போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அடுத்தது சனி செவ்வாய் தான். சனி செவ்வாய்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாதகத்தில் காசு பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, டிவோர்ஸ், கோர்ட்டு கேஸு இது எல்லாமே இடம் சார்ந்த பிரச்சனை, பல்வலி, சொத்த பல் பிரச்சனை, மூத்த சகோதர பிரச்சனை, கணவனை இழக்கிறது, விதவியாகிறது, இந்த மாதிரி யோகம்லாம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் வரும். அடுத்து சனி புதன் இணைவு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. அதாவது சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் சேர்ந்தாலே நமக்கே தெரியும், அந்யோன்யமான வாழ்க்கை இருக்கும். தொழில் புதிய அணுகுமுறை கையாளுவாங்க. தொழில் நல்ல அதாவது எல்லாம் மதிக்கிற லெவலுக்கு கொண்டு போவாங்க. நல்லா தொழில் செய்வாங்க. அடுத்தது சனி குரு வந்துட்டாலே என்னென்னா கடினமான உழைப்பாளி, பணப்புழக்கம் கொஞ்சம் அதாவது கம்மியாக இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கிறது கம்மி. சனி குரு இணைவு இருக்கு, அரசு வேலையில் செய்வாங்க. அடுத்தது சனி சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சாயத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா திருமண தடை உண்டு. அவ்வளோ சீக்கிரம் 30 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அந்த இல்லற வாழ்க்கையோ அவங்களுக்கு சுகமான வாழ்க்கையும் கொடுக்காது. அது பொண்ணு அவங்களோட மனைவி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்ணாகவும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பெண்ணாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சனி ராகு இருந்தாவே தொழிலில் என்ன செய்வாங்க, சனி ராகு வந்துட்டாலோ, சனி திசையில் வந்தாலோ, சனி புத்தி ராகு புத்தியோ வந்தாலும் தொழிலில் கண்டிப்பாக எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்மளுக்கு முன்னேற்றம் பண்ணி கொடுப்பாங்க. தொழில் ஒரு நல்ல நிலைமை கொண்டு விடுவாங்க. அப்புறம் ஆயிலையும் சனி ராகு செவ்வாய் இவங்கள சந்திக்கும் போது கோச்சாரத்தில் 1 தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் கண்டத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு ஜாதகத்தில். அடுத்தது சனி கேது இணைவு பார்த்திங்கனாவே சன்னியாசம் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, 2 கல்யாணம் பண்ணாலும் திருப்தியற்ற வாழ்க்கையாக இருக்கும், திருமண தடை இருக்கும். அதாவது இவங்கள பற்றிய பெரிய குருமார்கள் சன்னியாசியாக இதெல்லாம் போயிடுறாங்கல்ல, கோயில் குளம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களாம் போயிடுவாங்க. இவங்க கண்டிப்பாக இவங்க சொன்னால் வாக்குப்பள்ளி தான் ஏற்படும். ஜாதகத்துறையில் நம்ம சிறந்தவங்கன்னா அந்த சனிக்கு அது என்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும். அடுத்தது ராகு சூரியன் நினைவு எப்படி இருக்குன்னா அவங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா மாது இந்த போதை இந்த பொருட்களாம் அடிமையாக இருப்பாங்க, பேராசை பிடிச்சிங்களா இருப்பாங்க, எதையுமே பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அரசியல்வாதிகளோட அடிக்கடி சண்டை போடுவார் அவங்க அப்பா ஏற்படும். பெண் மோகம் அதிகமாக உண்டு. அப்பா பையன் ஒழுங்காக இருப்பான், அப்பா தப்பு செய்வாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்களா இங்கெல்லாம் வரும். அடுத்தது சந்திரன் ராகு இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஜாதகர் சந்திரன் ராகு என்ன பண்ணிங்கன்னா என்றைக்குமே நல்ல மனசாகவே இருக்காது. எதை எப்படி செய்யலாம், எப்படி போகலாம், அதாவது நெல்வழியிலேயே யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களோட எண்ணம் எப்பயுமே தவறான நோக்கத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா சந்திரன் ராகு இணைவு தான். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, ஒரு பெண் ஜாதத்தில் இருந்தால் ராகு செவ்வாய் ஒரு பெண் ஜாதத்தில் இருந்ததுன்னா திருமண தடை, இட பிரச்சனை, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சுகப்படாது. நம்ம என்ன தான் செஞ்சால் கூட என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்தது ராகு புதன் இவங்கள தான் என்ன ராகு புதன் சாரத்தில் ராகு இணைஞ்சிருந்தாலே மூலக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஈஸியாக முடிக்கலாம், எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நல்லா யோசிச்சு ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணுவாங்க இந்த ராகு புதன் இணைகிறீங்க. அடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பாலியல் பிரச்சனை, காதல் பிரச்சனை இதெல்லாம் இவங்க அடிக்கடி மாட்டிக்குவாங்க. அதாவது பொம்பளைங்க லேடிஸ் ப்ராப்ளத்தெல்லாம் புதன் ராகு இருக்கிறவங்களாம் மாட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசையில் குரு புத்தியோ, குரு திசையில் ராகு புத்தியாக இருந்தால் நல்லவங்களை கூட கெட்டவங்களை மாற்றுறது இந்த குரு ராகு இணைவு தான். நம்ம ஒழுக்கமாக இருந்தால் கூட கெட்டவங்கள மாற்றி விட்ருவோம் இந்த குரு ராகு இணைவு. பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே சாமி மேலே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. சுகபோக வாழ்க்கை, பணத்தின் மீது மோகம் அதிகமாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா ராகு சுக்கிரன். ராகு சுக்கிரன் வந்து இணைவு நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். காதல், காமம், பல பெண்களோட தொடர்பு ஏற்படுத்துறது, பேர் கெட்டு போகிறது, பப்ளிசிட்டியே அதாவது ஒரு லேடிஸ் விஷயத்தில் பேர் கெட்டு போகிறது, பெண்களால் பிரச்சனை அப்படின்னு பப்ளிசிட்டி ஆகிறதுலாம் இந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்களால தான் அந்த மாதிரிலாம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு சனி. ராகு சனி இருக்க, அதாவது ராகு சனி ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து தொழிலில் நம்மளுக்கு நல்ல முயற்சி, நல்ல வெற்றி, டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கோச்சாரத்தில் ராகு சனி இது மாதிரி வரும்போது நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. அடுத்தது மழை வேறு வருது, வேஸ்ட் இல்லை அவ்வளோ 5 நிமிஷம். கேது சூரியன் இணைவு. அடுத்து பார்த்திங்கன்னா கேது சூரியன் இணைவு எப்படி இருக்குங்கன்னா, அப்பா கேது சூரியன் இணைவு எப்படின்னா, அப்பா ஆன்மீக ஈடுபாடாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பார்த்திங்கன்னா காவி வேட்டி கட்டியிருப்பார். வேதாந்த பேச்சு விரக்தி வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து கோயில் குளம் அப்படின்னு போயிருப்பார். போலினாலும் போவார். அதாவது அந்த திசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக வீட்டை விட்டு போவார். காசி யாத்திரை, புனித யாத்திரை இதுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் சூரியன் கேது சேர்ந்தீங்களா இந்த அரசியலில் போய் பதவி உயர்வு வேணுங்கிற, அரசியலில் சேர்றேன் அப்படின்லாம் பண்ணாங்கன்னா தடையாகும். அரசியல் பதவி, உயர்ந்த பதவி, தலைவர் தாங்கிறதெல்லாம் செட் ஆகாது. அடுத்தது கேது சந்திரன் இருக்கும்போது என்னென்னா, தாய்க்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக ஏற்படும், மனநிலை பாதிப்பு இருக்கும். அடுத்தது அதிகமாக அம்மா வந்து வெளியில் போகிறது, அதாவது புனித யாத்திரை இதெல்லாம் போகணும்னு எண்ணம் இருக்கும். அவங்க அம்மாவோட சொல்கிற பேச்சு தான் வீட்டில் எடுப்படணும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா சாமின்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்கன்னா இப்படி தாயை விட்டு அந்த பையன் ஜாதகம் பிரிவு நிலை இருக்கும். தாய் மேலே முழுமையான ஒரு அன்பு பாசமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேது செவ்வாய் இணைவு. பெஞ்சாத்தில் கேது செவ்வாய் இருந்தால் திருமண தடை, அதாவது ஒருவர் வந்து நிதானம், அதாவது ஒரு அதிகமாக கோபம் வரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா இருந்தால் செவ்வாய். அது கூட கேது சேரும்போது என்ன பண்ணுன்னா, அவனை வந்து ஒரு இடத்துல அதிகமாக கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்குறது வந்து தான் கேது செவ்வாய் இணைவுங்க. கோபம் வரும், இருந்தாலும் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்குறது கேது இணைஞ்சால் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதிகமாக கோவப்படுவாங்க. அடுத்தது கேது புதன் இருந்தால் அதிக புத்திசாலி. அப்புறம் படிப்பில் பார்த்திங்கன்னா சிறு தடை இருக்கும். தடை இல்லாமல் அவங்களால படிக்க முடியாது. கேது புதன் சேர்ந்தால் காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் புத்தியை கெடுக்கும், அதாவது காதல் திருமணம் ஏற்படுத்தும். ஜோதிடம் நன்றாக வரும். கேது புதன் சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடத்தில் பெரிய ஆளாக வரலாம். ஜாதகம் நல்லா பார்ப்பாங்க. புதனுக்கு கேது இணைஞ்சவங்க போய் பத்திரப்பதிவு செஞ்சதோ அடுத்தவங்களுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதை கண்டிப்பாக பிரச்சனை வரும், பிரச்சனையை சந்திக்கணும். அதனால் இப்படி இருக்கிறவங்க பத்திரப்பதிவுலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது கேது குரு இணைஞ்சது நிரந்தர கடனாளி. அதாவது பணத்தில் வந்து இவங்க வந்து யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அதாவது புனித யாத்திரை போயிடணும், இல்லைனா ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில், அரசியல்வாதி, எழுதுறது. கண்டிப்பாக குரு கேது இருக்கிறவங்க நகைக்கடை, பணம் கொடுக்குறது இந்த இதெல்லாம் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. கண்டிப்பாக வாக்குப்பளிதம் உண்டு. இவங்களுக்கு நல்லா வாக்குப்பளிதம் வரும், சொல்கிற சொல்லு பழிக்கும். இந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் மெயினாக குருக்கேது இருந்தால் நல்லா ஜாதகம் பார்க்கணும், சொல்கிற சொல் பழிக்குது அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது கேது சுக்கிரன் இருந்தாலே என்னென்னா, ஆஞ்சாத்தில் திருமண தடை, முதல் குழந்தை தடையாக இருக்கும், வாகன வண்டி வாங்குறதுல பிரச்சனையாக இருக்கும், மனைவி பிரச்சனையாக இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பணமும் பிரச்சனை, எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேது சனி வாக்குப்பளிதம், ஜோதிடம், தொழில் தடை. அதாவது ஜோதிடம் நல்லா வரும், வாக்குப்பளிதம் இருக்கும். ஆன்மீக சார்ந்த தொழிலுக்கு போனால் நல்லதாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு வேலை செஞ்சாங்களா செட் ஆகாது. இப்போ அதாவது ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் நான் வந்து கோயில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எந்த பாவத்தில் இந்த கிரகங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆகிக்கும். அது முதல்ல சனி சூரியன் சந்திரன் இணைவு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அடுத்தது சனி சூரியன் செவ்வாய் கார்த்திகேயன் அதாவது முருகன் வழிபாடு. அடுத்தது சனி சூரியன் புதன் சங்கர நாராயணர் வழிபாடு. அடுத்தது சனி சூரியன் குரு தட்சிணாமூர்த்தி. அடுத்தது சனி சூரியன் சுக்கிரன் காமேஸ்வரர் விஜயலக்ஷ்மி அந்த வழிபாடு. அடுத்தது சனி சூரியன் ராகு சரபேஸ்வரர் வழிபாடு, அப்புறம் மகேஸ்வரன். அடுத்தது சனி சூரியன் கேது வந்து முனீஸ்வரர், வைத்தீஸ்வரன், யோகேஸ்வரன் இவங்கள வழிபாடு எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி சந்திரன் புதன் சரஸ்வதி விஷ்ணு துர்க்கை வழிபாடு. அடுத்தது சனி சந்திரன் குரு பார்வதி வழிபாடு. சனி சந்திரன் சுக்கிரன் காமாட்சி அன்னலக்ஷ்மி வழிபாடு. சனி சந்திரன் ராகு கேது இணைவு துர்க்கை சாமுண்டி காளி தேவி வழிபாடு. அடுத்தது சனி சந்திரன் கேது யோகேஸ்வரி கணபதி வழிபாடு. அடுத்தது சனி செவ்வாய் புதன் நரசிம்மர், ராமர், குமாரசாமி இவங்களோட வழிபாடு. அடுத்தது சனி செவ்வாய் குரு இணைவு இருக்கிறவங்க பாலமுருகன்,
சுவாமிநாதன் இந்த 2 வழிபாடு எடுத்துக்கணும். அடுத்தது சனி செவ்வாய் சுக்கிரன், வள்ளி தெய்வானையோட முருகன் வீரலக்ஷ்மி இவங்கள வழிபாடு எடுத்துக்கணும். அடுத்தது சனி செவ்வாய் ராகு வீரபத்ரர், சனி செவ்வாய் கேது ஆஞ்சநேயர், சனி புதன் குரு கிருஷ்ணர், சனி புதன் சுக்கிரன் லக்ஷ்மி நாராயணர், சனி புதன் ராகு மகாவிஷ்ணு, சனி புதன் கேது ஆனந்த நாராயணன். அடுத்தது சனி குரு சுக்கிரன் தனலக்ஷ்மி, சனி குரு ராகு சரபேஸ்வரர், சனி குரு கேது குரு தக்ஷணாமூர்த்தி, சனி சுக்கிரன் ராகு மகாலட்சுமி, சனி சுக்கிரன் கேது யோகலக்ஷ்மி, சனி ராகு காலபைரவர், சனி கேது முனீஸ்வரர், சனி சூரியன் சனீஸ்வரர், சனி செவ்வாய் முருகர் பைரவர் வீரபத்ரர் வழிபாடு, சனி சந்திரன் காளிதேவி வழிபாடு. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என் குருநாதருக்கும் நன்றி. அதாவது பாரம்பரியத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நமக்கு பலன் சொல்லும்போது எந்த கிரகம் எப்படி எடுக்கிறது, எந்த பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சில எளிய முறைகள் வந்து இந்த பிருகுநந்தி நாடி முறை என்பது ரொம்ப ரொம்ப எளிமையாக பலன் சொல்லக்கூடிய முறை தான். எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுகிறது, அந்த கிரகம் எந்த காரகத்தை தரும் அப்படின்றத வந்து மிக எளிமையாக கற்றுக்கலாம் சொல்லலாம். அப்படின்னா அதுக்கு பிருகுநந்தி நாடி முறை ஜோதிடம் ரொம்ப அவசியம். பாரம்பரியத்தோடு சேர்ந்து இந்த பிருகுநந்தி நாடி முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது வரக்கூடிய தேவைகளை நம்ம முழுமையாக பூர்த்தி பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு அந்த பிருகுநந்தி நாடி முறையை நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதாவது பாரம்பரியங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்று மாதிரி. ஓகேங்களா? அந்த மூச்சு காற்றில் எத்தனையோ ஜோதிடம் இருந்தால் கூட அதில் இலகுவாக சொல்லக்கூடியது இந்த பிருகுநந்தி நடைமுறை. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே பிருகுநந்தி நடைமுறையை கற்றுக்கங்க. பிருகுநந்தி நடைமுறைக்கு என்னுடைய சேம்பலை தான் நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறைய இருக்குது. விரைவில் வந்து அதுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம பேசுகிறத விட நம்மளுடைய மாணவர்கள் பேசும்போது தான் நம்மளுடைய தரம் என்பது மற்றவர்களுக்கு புரியும். அப்படின்றதுக்காக தான் நம்ம அவங்க கூட பேச சொல்லியிருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு பேச்சு. கிரக இணைவு என்ன பண்ணும், எப்படி பண்ணும், கிரக இணைவுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த முதல் ஸ்பீச்சுன்றதுனால அந்த பதட்டம் என்பது கொஞ்சம் இருக்குது. அது இனி வரக்கூடிய மேடைகளில் ஒவ்வொரு மேடைகளிலும் அந்த பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சரியாயிரும். ஸோ வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதே என்னுடைய முதல் ஸ்பீச்சு உங்களோட மேடையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே நம்ம நிறைவேறிச்சு. இது 2வது மேடை. இனிமேல் வந்து நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான நம்மளுடைய மாணவர்களை வளர்த்துவதை முதல் நோக்கமாக கொண்டு நம்ம செயல்படுவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன்.